இன்ஷால்லா துவா செய்யுங்க பாய். இந்த வருஷம் எழுதி போட்டுருக்க ஹஜ் கமிட்டியில. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பாய். ஹஜ் கமிட்டியா போறீங்களா? என்னாச்சு உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க அது பிரைவேட்டாவே போகலாமே. இன்ஷால்லா இன்ஷால்லா. சரி ஜி பார்த்து போயிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்கினுக்கே 10 ரூபா கொடுக்க மாட்டான் இவன், நான் பிரைவேட்ல போக போறேன். ஐயோ 4 லெட்டர் இது. அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாவி அல்லாஹ் கூப்பிட்டியா அல்லாஹ்? அல்லாஹ் 1 வருஷமா 2 வருஷமா 15 வருஷமா வெயிட் பண்ணிருந்தேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்துடுறேன் அல்லாஹ், நான் வந்துடுறேன் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது மொஹல்லாவில் 30 ஆண்டுகளாக வசித்து வரும் ஹாஜியார் நாகூர்கனி அவர்கள் தனது விடாமுயற்சியால் 15 ஆண்டுகள் போராடி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது. அவர் வசதி வாய்ப்போடு இருந்தும் ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். இந்த மொஹல்லாவில் பல பேருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஹஜ்ஜிக்கு செல்ல இருப்பதால் அவரை கண்ணியப்படுத்துமாறும் முசாஃபா செய்து துவா செய்து அவரை வழி அனுப்புமாறும் அன்புடன் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னா அந்த ஆளை நேத்து வரைக்கும் அப்படி பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்னன்னா இந்த ஆள் இப்படி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அந்த ஆள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு, 6 மாசம் சந்தா கட்டலன்னு நிர்வாகம் எப்படி பேசிட்டு அந்த ஆளை வீட்டுக்குள்ள ஒஞ்சிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு. இப்ப பாரு பள்ளி பக்கமே வராம இப்ப அவர் தான் பெரிய ஆளு, ஆஜி ஆஜின்னு அஜிக்கே போல இன்னும் அவரு அதுக்குள்ள எப்படிலாம் பேசுறாங்க பாரு அவரு. டேய் இதெல்லாம் நீ நேத்த நடக்குது, வருஷம் இதானே நடக்குது. கூட்டு வச்சு அவங்க கழுவி ஊற்றுவாங்க, அப்புறம் ஹஜ்ஜிக்கு போன்னு தெரிஞ்சவொடனே ஹாஜியா கண்ணியமிக்க ஹாஜியா சொல்லி அவனை வந்து கண்ணியப்படுத்துவாங்க. இதானே நடக்குதுங்க. என்னத்த சொல்ல இவங்களெல்லாம். ஏய் பாக்குற يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام يا حبيب. மொழனா கொஞ்சம் ஏலான் பண்ணிருங்க மொழலாம், நாளைக்கு விருந்து இருக்கு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, ஜும்மாக்கு அப்புறம் ஹாஜியார் வீட்டுல விருந்து இருக்கு. மொழலாம் 2000 பேர் வந்துருங்க நாளைக்கு மொழலாம். நாளைக்கு அசருக்கு அப்புறம் டீ விருந்து இருக்குன்னு சொல்லிடுவா. சகோதரர்களே, நாளைக்கு அசருக்கு அப்புறம் ஹாஜியார் வீட்டுல டீ பிஸ்கட் விருந்து இருக்கு. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே பாத்தியா அவங்க அண்ணனை ஹஜ்ஜிக்கு போறான்னு சொல்லிட்டு பள்ளியில ஏலான் பண்ணாங்க. பெரிய வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஹாஜியாராம்ல அவரு. யாரு அவரடி ஹாஜியாரு? இன்னும் ஹஜ்ஜிக்கே போல ஹாஜியாரவன் வீட்டுக்கு வந்து மச்சான் நான் ஹஜ்ஜிக்கு போறேன் மிலாகத் பண்ணுங்கன்னு வந்தான் வீட்டுக்கு. உங்க அண்ணனை சேர்க்க கூடாது வீட்டுல, புரியுதா? அவன் வீட்டுல வந்து அவன் காலை ஓடி பண்ணி அவனை ஏங்க நீங்க தான் தொழுவே மாட்டீங்களாங்க, பள்ளிக்கு எங்க போனீங்க? உங்க அண்ணன் ஹஜ்ஜிக்கு போறான்ல, அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு நான் போய் பார்க்கணும்ல, அதுக்கு தாண்டி பள்ளிக்கு போனேன். பெருசா பேசுறாங்கடி அவனை பார்த்து. 4 நாள் முன்னாடி தாண்டி அவனை கழுவி ஊத்துனாரு இமாமு, இன்னைக்கு அவனை ஹாஜியாருன்றாரு. தலையெழுத்துடி. குளிச்சுட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாத்திமுத்து, அண்ணன் வந்திருக்கம்மா. வந்துட்டாண்டி உங்க அண்ணன். இப்ப பாரு மனசுல வச்சுக்காதீங்க, ஹஜ்ஜுக்கு போறேன் துவா பண்ணுங்க. நம்ம பரதேசி பையன். அஸ்ஸலாமு அலைக்கும். மச்சான் மச்சான் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க உட்கார். என்ன நிக்கிறீங்க? வாங்க 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 நீங்க உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ஹஜ்ஜிக்கு போறேன், கொஞ்சம் மச்சான் நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மச்சான். அல்லாட்ட நான் அப்படி துவா பண்ணேன், என் மச்சான் ஹஜ்ஜிக்கு போறேன், ஹஜ்ஜி கடமை மச்சானுக்கு கிடைச்சிருக்கேன்னு. நல்லபடியா போயிட்டாங்க மச்சான். நீங்க ஏதாவது மன்னிச்சிருங்க மச்சான். கண்டிப்பா மச்சான், கண்டிப்பா மச்சான், கண்டிப்பா மச்சான். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல பரக்கத்தை கொடுப்பாங்க மச்சான். இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து நீங்க நல்லா இருக்கீங்க மச்சான். போயிட்டாங்க. இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சாப்பிடு. இல்ல மச்சான், இப்ப நீங்க பெரிய மச்சான், மீதி எல்லா மச்சான் வீட்டுக்கும் போகணும். நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்து? இல்ல மச்சான் ப்ளீஸ் மச்சான். இல்ல மச்சான், என் வீட்டுக்கு 20 வருஷம் கழிச்சு வந்தீங்க மச்சான். உங்க தங்கச்சியை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கே வரல மச்சான். இல்ல மச்சான், மச்சான் வந்திருக்காரு சோரத்து வேடி. 20 வருஷமா தங்கச்சி மச்சான் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்கிறோம். வந்து இது 1 வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் எட்டி பார்த்துருப்பானா? இப்ப ஹஜ்ஜிக்கு போறோம்னு உடனே மச்சான் மன்னிச்சிருங்க, மனசை வச்சுக்காதீங்கன்னு நான் மன்னிக்கணுமா? உறவை முறிச்சிக்க கூடாதுன்னு அல்லாஹ் தான்டா சொல்றா, ரசூலுல்லாஹ் தான்டா சொன்னாங்க. அப்பெல்லாம் அதை கேட்கல. நீங்க மன்னிச்சிடணும், நான் மன்னிச்சிடணுமாடா? என்னடா உங்க வாழ்க்கை. பாய். இஸ்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் பாய். என்ன பாய், போன வாரத்தை விட இந்த வாரம் வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு. ஒரே சொந்தக்காரங்க வீட்டுல ஃபுல்லா விருந்து பாய். ஹஜ்ஜி போறோம்ல இப்ப அடுத்த வாரம் இன்ஷாஅல்லாஹ். ஓ நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்களா? பார்த்தா கோவா போற மாதிரி தெரியுது பாய், ட்ரெஸ் பார்த்தா. போன வருஷம் கோவா போகும்போது எடுத்தது பாய், அது கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. யோ நீ தின்னு வயிறு பெருசாகி போச்சு, சட்டை சின்னதாயிடுச்சுங்கிற பாய். அதான் இப்ப இந்த வருஷம் போறேன்ல பாய், அங்க சுத்தணுமா பாய், அதுல சரியாயிரும் பாய். யோ நீ போற இடம் எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமாயா? ஏதோ எக்ஸசைஸ் பண்ண போற மாதிரி சுத்த போறேன் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் இந்த வாய்ப்பு கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கான் பல வருஷமா.
பாய் நீங்க சொல்றது கரெக்டு தான் பாய். எனக்கும் 10-15 வருஷம் கழிச்சுதான் கிடைச்சது பாய். இப்படிதான்யா உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குது. எனக்கு என்ன பாய், எனக்கு ஏரியால 4 வீடு இருக்கு, கார் இருக்கு, பையன் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான், எனக்கு என்ன குறை? இதெல்லாம் வச்சு என்னையா பண்ணுவ? ஹஜ்ஜிக்கு போறோம்னா முக்கியமா ஈமான் வேணும், தக்வா வேணும், இஸ்லாமுடைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோங்கிறதெல்லாம் புரிஞ்சுதான்யா போகணும். வீடையும் காரையும் வச்சுக்கிட்டா போக முடியும்? நாங்க பார்க்காத இஸ்லாமா பாய்? நாகூர்ல இருந்து அஜ்மீராக்கும் பார்த்துருக்கோம். சின்ன வயசுல இருந்தே இஸ்லாம்னா என்னன்னு படிச்சு தெரிஞ்சிருக்கோம். படிச்சு தெரிஞ்சியா? உன்னை பார்த்தா படு தெரிஞ்ச மாதிரி தெரியுதாடா தர்காவுல. சரி ரைட்ரா, இதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்ல. மாப்பிள என்ன கிளம்பியாச்சு போல தெரியுதா? கிளம்பியாச்சு. என்ன அதுக்காக என்ன பாம்பே ஹீரோயின் மாதிரி இடுப்ப காமிச்சிட்டு இருக்க? என்ன மச்சான் இக்ராம் கட்டிருங்க மச்சான். இக்ராமா இது? ஏன்டா நீ எனக்கு தெரியும், நீ ஒரு சரியான கஞ்சப்பையா 50 ரூபா டவல் வாங்கி போட்டிருப்ப, அந்த தாரிக் கடையில வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு நான் இக்ராம் நானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரு இதை போடு, நான் எப்படி கட்டணும்னு சொல்லி தரேன். இப்போ ஃபுல்லா எடுத்து இந்த கார்னரை எடுத்து இந்த லாஸ்ட்ல சொருவிக்கோ, ஃபுல்லா டைட் பண்ணி போட்டுரு. இந்த கார்னர் எடுத்து இந்த இடத்துல டைட் பண்ணிடு. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டேன்னா நீ கையை தூக்கும் போதும் சரி, தொழுவும் போதும் சரி, உனக்கு இடுப்பெல்லாம் தெரியாது, நல்ல ஃபுல் கவர்டாக இருக்கும், உனக்கு அவுராது. நீ தவாப் பண்ணும்போது அமல்கள் செய்யும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மற்றவங்களுக்கும் அது ஒரு பார்க்க ஒரு விகாரமாகவும் அருவருப்பாகவும் இதாக இல்லாமல் இருக்கும். புரியுதா? நல்லபடியா போயிட்டு வா. இந்த ஹஜ்ஜிங்கிறது இஸ்லாத்துல முக்கியமான கடமைகள்ல ஒரு கடமை. இப்ராஹிம் நபி குடும்பத்தை நம்ம மிகப்பெரிய லெவலில் கண்ணியப்படுத்துறதுக்காக தான் நம்ம போறோம். இங்கேருந்து நம்ம போகும்போது எவ்வளவோ பொருட்களை எடுத்துட்டு போறோம். ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்றான், நீங்க எடுத்துட்டு போற பொருள்லயே ரொம்ப சிறந்த பொருள் தக்வா எனும் இறைச்சம் தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான். அதனால ரொம்ப தக்வாவா பயபக்தியா நீ போயிட்டு நல்லபடியா ஹஜ்ஜி பண்ணிட்டு எல்லா மக்களுக்கும் துவா செஞ்சுட்டு எல்லா மக்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு வரணும் நல்லபடியா. இன்ஷா அல்லாஹ். هيهات لما توعدون إن هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما